இப்போ ஒரு 70 கிலோ அவ்வளோ கழுவியாச்சு. இன்னும் தான் அங்கே மிச்சம் இருக்குது. முந்தா நேற்றத்தும் சேர்த்து 247 கிலோ. இது காயருக்குள்ளே இவ்வளோலாம் வராது. ஆனாலும் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், இவ்வளோதான். இது யாரும் இந்த நகாப்பழத்துடைய இது சாப்பிட்டு ப்ளட் சுகர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள், பார்ப்போம். இந்த இது இருக்குல்ல நகாப்பழ கொழுந்து, இதை இந்த சீத்தாப்பழ கொழுந்து, கொய்யாப்பழ கொழுந்து, நகாப்பழ கொழுந்து, பலாப்பழ கொழுந்து, பாவக்காய் கொழுந்து, கோவக்காய் கொழுந்து, இது எல்லாமே கஷாயம் வச்சு காப்பி வச்சு குடிப்பாங்க. அது யாராருக்கு தெரியுமா தெரியலையே, எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்னுடைய கசின் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னதுனால எனக்கு இது தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, வச்சு குடிங்க. கை கால் வேதனை, கடைச்சல், குளைச்சல், அப்புறம் படுக்கணும்னு தோணும், படுக்க முடியாது, படுத்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, கை கால் கடைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி குடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கொழுந்தெல்லாம் கிடச்சா எமர்ஜென்சி 2 ஜீரகம் தலை கிள்ளி போட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் ஊற்றுனா ஒரு கிளாஸு 3/4 கிளாஸ் ஆகுற வரைக்கும் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் 2 ஜீரகம் பொடி பண்ணி போட்டுட்டு அதில் குடிச்சு பாருங்கள். குடித்து பார்த்துட்டு வித்தின் செகண்டுக்குள்ளே உங்களுக்குடைய அந்த கை கால் குடைச்சல், வேதனை அதெல்லாமே மாறிடும். அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லுங்கள். ஓகேயா? சொல்கிறது எப்படி நீங்கள் சொல்ல போகிறீங்க எனக்கு தெரியாது. பாருங்கள், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். கழுவி காய வைக்கணுமாப்பா, இதுதான் பெரிய வேலையே. பொடி கூட பண்ணிடலாம், ஏன்னா மிக்சியில் தான் அரைக்கணும். இல்லைன்னா இதில் மிஷின்லலாம் போட்டு தர மாட்டாங்கல்ல, கசப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கிறதுனால. எவ்வளோ கோட்டியாதிபதி ஆனாலும், எவ்வளோ ஏழைப்பட்டவனானாலும் எல்லாத்துக்குமே சரிசமமாக கடவுள் பங்கு வச்சு கொடுத்துருக்கிறது இது ஒன்று தான், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால். இது இல்லாத ஆளுங்க ரொம்ப பேர் கம்மி. எனக்கும் இருக்குது, இல்லைன்னு இல்லை. அதனால தானே இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்க்குறேன். நான் செஞ்சேன் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு உபயோகப்படும். சரி, அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு பார்ப்போம். எனக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஓகேயா? விருப்பம் இருக்கிறவங்க இதை கிடைச்சா விடாதீங்க. பாருங்கள், அது இது இப்போ இந்த சட்டியில் இருந்த புள்ளையும் கழுகியாச்சு. இனிமேல் இது கழுவணும். கழுவி ஏதோ அங்கே உலர்த்தணும். அந்த தண்ணி உலர்ந்து போன பின்ன எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணணும். கட் பண்ணி இது 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி இவ்வளோ தான் காஞ்சிருக்கு. இது சின்னதாக இருக்கிறனால அப்படியே காய வச்சு மிக்சியில் போட்டுக்கலாங்கிற ஐடியா. அதில் சின்னது பெருசு வேறு பெருக்கி எடுக்கணும். இதை விட இன்னும் பெட்டருன்னா இந்த சின்ன நாகப்பழம் வருது இல்லையா, சின்னது, அது இன்னும் பவர்ஃபுல்லு. ஆனால் அது இல்லை, இதுதான் கிடைச்சதை வச்சு சமாதானப்படுவோம். ஓகேயா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்.